Assalamualaikum. Hi viewers, welcome to Siddhima Kitchen. இன்றைக்கி நம்ம சித்திமா கிச்சனில் என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம்னா 90க்கும் 80 கிட்ஸுக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான இன்னமும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய இன்னமும் நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அதை வாங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். அந்த ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஜவு மிட்டாய். இதில் வாட்ச், மோதிரம், செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான திங்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் இது நிறைய சாப்பிட்ருப்போம். இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அவ்வளோதான் இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட் தேவையில்லை. சுகரும் லெமனும் இருந்தாலே போதும். இது இவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துப்போம். அந்த பேனில் ஒரு சின்ன கப் சுகர் எடுத்துருக்கேன். இந்த சுகருக்கு நம்ம வந்து இப்போ வாட்டர் சேர்க்கணும். வாட்டர் வந்து ரொம்ப அதிகமான தேவைப்படாது. இந்த சுகர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வாட்டர் இருந்தால் போதும். ஸோ கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் ஃபுல்லாக வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது போதும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். சுகர் வந்து நல்லா அந்த வாட்டரில் வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ சுகர் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா, நான் ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன். அதில் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வேறு ஜூஸ் மட்டும் இதில் எடுத்துப்போம். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா, இது டேஸ்ட்டுக்கும் கூட நல்லா புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஜவு மிட்டாய் மாதிரி இருக்க வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக லெமன் சேர்க்கணும். இல்லைனா நீங்கள் பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஜவு மிட்டாய் மாதிரி கிடைக்காது. ஸோ அதுக்காக லெமன் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லாவே கொதிக்குது. இப்போ இது பர்ஃபெக்டான சுகர் சிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் நான் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் சிரப்பை லைட்டாக அதில் வந்து ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு கரையாமல் நம்ம கைக்கு உருட்டுறதுக்கு நல்லா பால் மாதிரி வரணும். அதுதான் பர்ஃபெக்டான சுகர் சிரப்பை. பட் இது நல்லா கரையுது. ஸோ இன்னும் கொஞ்சம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ சிம்மில் இருந்துகிட்டே நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. நல்லாவும் வந்து ட்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் செக் பண்ணி பார்க்குறேன். அதில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சுகர் சிரப்பை இப்போ ட்ராப் பண்ணி பார்ப்போம். இது நல்லா உருட்டுறதுக்கு நல்லா பால் மாதிரி வருது. நம்ம எடுக்கிற ஷேஃபுக்கு கிடைக்கிது. ஸோ இது கரெக்டான பக்குவம். இப்போது இந்த டைமில் இதுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நம்ம இதை வேறு இதில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் ரெடி பண்ணிப்போம். அந்த பிளேட்டில் ஒரு 2 drops ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஏன் பண்ணுறோன்னா, நம்ம அந்த ஜவு மிட்டாய் இதில் ஸ்ப்ரெட் பண்ணும் போது நல்லா ஒட்டிக்காமல் நம்மளுக்கு வரணும். அதனால் இப்போது அந்த பிளேட்டில் ஆயிலை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளேட்டில் இந்த ஜவு மிட்டாயை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடுவோம். இது அழகாக பிளேட்டில் ஒட்டாமல் வரும். நம்ம ஆயில் தடவி இருக்கிற வசி நம்மளுக்கு பிளேட்டில் இப்போ ஒட்டாது. அப்படியே ஜெல்லி மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வரும். இது சூட்டோடு இருக்கும் போதே நம்ம வந்து இது சேர்த்துக்கணும். ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு பிளேட்டில் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி கிளறுவோம். அப்போ தான் வந்து பிளேட்டில் செட் ஆகாது. இதை நீங்கள் சூட்டோடு தொட்டிங்க அப்படின்னாக்கா ஜவு மிட்டாய் கையிலலாம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம கையால் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த கரண்டியால் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த கையால் எடுத்து காட்டுறேன். சூப்பராக பர்ஃபெக்டாக ஜவு மிட்டாய் கிடச்சிடுச்சு. கடையில் அவங்க கொண்டுட்டு வர்றது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது ஒட்டாமல் வரதுக்கு மெயின் ரீசன் நம்ம வந்து இதில் லெமன் சேர்த்துருக்கோம். அதனால தான் இதில் பிளேட்டில் வந்து நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி கிடச்சிருக்கு. ஜவு மிட்டாய் இழுக்கவும் வருது. ஒருவேளை நீங்கள் லெமன் சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணும் போது அப்படியே அது கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். ஸோ உறைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.